வெல்கம் பேக் டு எம்மி மம்மம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் கட்லெட். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. இது கூட 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி ரெட் சில்லி, கரம் மசாலா, மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், இதெல்லாம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம தண்ணியில் வேக வைக்கலாம். வேக வச்சு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது இது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நான் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து, நான் கொஞ்சம் மிதமான சூடான தண்ணி சேர்க்குறேன். வெந்நி நல்ல சூடு தண்ணியும் சேர்க்கலாம், இல்லை தண்ணியை சூடு பண்ணிவிட்டு சிக்கன் போடலாம். பட் பச்சை தண்ணியில் போட்டால் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். இந்த தண்ணி கொதித்ததும் நல்லா மூடி போட்டு 20 நிமிஷம் சிக்கனை வேக வைங்க. நடுவில் திறந்து கிண்டிக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா. இப்போது தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சிக்கன் 20 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போது அகைன் ஒரு பேனில் ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எண்ணெய் இல்லை இல்லையா, அதனால் அடி பிடிக்கும். இப்போ இது கூட நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்லெட்டுக்கு உருண்டை செய்வோம்ல, அந்த கட்லெட்டை முக்கி எடுக்கிறதுக்கு டிப் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையை நான் அடித்து கலக்கி வச்சுருக்கேன். இதில் தான் அதை நம்ம டிப் பண்ணி எடுப்போம். இப்போது அது கொஞ்சம் ஆறின உடனே கை பொறுக்கிற சூட்டில் ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டுங்க. தட்டி சுற்றி வெடிப்பு விடும். அதை உங்கள் விரலால் ஒன்று சேர பிடிச்சி விடுங்க. ரொம்ப தட்டையாக போடக்கூடாது, கொஞ்சம் மெத்துன்னு தான் போடணும். கொஞ்சம் திக்காக தடியாக தான் போடணும். கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன ஷேப் தெரியுமோ அந்தந்த ஷேப்லலாம் செஞ்சுக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஷேப்லலாம் செஞ்சுக்கிட்டேன். நம்ம இப்போ செஞ்ச உருண்டையை அந்த முட்டை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, பிரெட் க்ரம்ஸில் திருப்பி அதை போட்டு புரட்டி எடுப்போம். பிரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணேன்னா, ஒரு 4 ப்ரெட்டை சுற்றி இருக்கும் இல்லை ப்ரௌன் கலரில், அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தோசைக்கல்லில் ஒரு கொஞ்சம் சூடு காமிச்சு திருப்பி போட்டுக்கிட்டேன். போட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஷேப்லெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் கட்லெட்டை. இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். அது உடையாது, வீரல் விடாது, எல்லாமே நல்லா வெந்திருக்குல்ல, அதனால். செஞ்சதெல்லாம் நான் சொன்ன மாதிரி முட்டையில் டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கணும். இருக்கிற மிச்சம் இருக்கிற அந்த கறி எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் காஞ்சதும் ஒன்றா பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெயை ரொம்ப காய விட்டுறாதீங்க, காயறதுக்கு முந்தின ஸ்டேஜ். ஏன்னா ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா போட்ட உடனே கரிஞ்சிரும். ரொம்ப மீடியம் சிம்மில் வச்சும் பொரிச்சு எடுக்கக்கூடாது, பொதுன்னு போயிடும்.
கொஞ்சம் ஃபுல் ஹையில் இல்லாமல் கொஞ்சம் மீடியமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுங்க. ஏன்னா நல்லா வெந்தது, நம்ம ஜஸ்ட் பொரிச்சு எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி. நான் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கிற ஒன்றை காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வெடிப்பு விடாமல் இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டான ஈஸியான சிக்கன் கட்லெட் ரெடிங்க. நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிஷ், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டிஷ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.